போகிறார். நாளையிலேருந்து அடிப்படை சம்பளத்தில் பாதி தான் பென்ஷன். போக்குவரத்து அலவன்ஸ் கிடையாது. நகர ஈட்டுப்படியும் நின்று போயிடும். இப்போ கைக்கு வர பணத்தில் 1/3 தான் தேரும். இன்னும் சில மாதத்துக்குள்ள கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை காலி பண்ணி கொடுத்துடணும். வீட்டு வாடகைப்படியும் பென்ஷனருக்கு கிடையாது. கிளாஸ் 1 ஆஃபீஸருங்கிறதுனால இந்த 3 பெட்ரூம் ஃப்ளாட் சுகத்தை அனுபவிச்சாச்சு. இந்த வசதிக்கு வீடு பார்க்கணும்னா வர பென்ஷன் வாடகைக்கே சரியா போயிடும். அதனால என்கிறாள் மீனாட்சி. அதனால என்னம்மா, வீட்டு செலவுக்கு வழக்கம் போல நான் கொடுக்குற 50,000தோட மேலே 10,000 தந்துட்டு போறேன் என்று நம்பிக்கை கொடுக்கிறான் சாரங்கன். சொல்ல வர்றது பணத்தை பற்றி இல்லை, எந்த காரணத்தை கொண்டும் அப்பாவோட கம்பீரம் குலையாம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்கு உன் சம்சாரம் ஒத்துழைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் பசங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஏம்மா, தாத்தா பாட்டின்னு பாசமாதானே இருக்காங்க. பாசத்தை குறை சொல்லலப்பா, வசதிகளை பகிர்ந்திருக்கிறதுல உரசல் வந்துடக்கூடாது. அதான் ரிட்டையர் ஆயாச்சுல்ல, 10 மணிக்கு மேலே பேப்பர் பார்த்தா போறாதா? வந்த உடனே ஒரு வரி விடாமல் படிக்கணுமா தாத்தா அப்படின்னு உன் பிள்ளை பேப்பரை பிடுங்குவான். என்ன அவசரம்னு குளிக்க போயிட்ட தாத்தா, நான் குளிச்சுட்டு காலேஜ் போக வேண்டாமா? நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு உன் பொண்ணு எகிரும். 7 இட்லி எடுத்து அப்பாவுக்கு வச்சா நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும், சாதம் கிளற தர நேரமாகுமே, 4 இட்லியை டப்பாவில் போட்டு கொடு பாட்டின்னு கேட்கலாம்னு பார்த்தா ஜூனியர் கிழத்துக்கு பசு பொறுத்துக்க முடியாதோ அப்படின்னு உன் சின்ன மக சீருவா. இந்த நிஷ்டூர பேச்செல்லாம் உங்கள் அப்பாவை பெற்றவங்க காதில் விழுந்துடக்கூடாதுன்னு அப்பா அதுக்கும் சேர்த்து கவலைப்படணும். எப்பயாச்சும் பேங்க்குக்கு, கோவிலுக்கு, விசேஷ வீடுகளுக்கு போகணும்னா இத்தனை நாள் ஆஃபீஸ் கார் வாசலில் நின்னுது. நாளையிலேருந்து அந்த சௌகரியமும் அம்போ. நீ உன் காரை கொடுத்து ஒத்தாசை பண்ணுவியா? ஸ்கூட்டர் சும்மா தானே இருக்கு, எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு என்ன அப்படின்னு யோசனை தான் சொல்லுவேன். ரிட்டையர் ஆனால் 1/3 தான் பென்ஷன் வருமா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? ஒன்று பண்ணினா என்ன, தாத்தா பாட்டியை முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம். இடப்பிரச்சனை தீர்ந்துடும். ஆஃபீஸில் லோன் போட்டு ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிட்டா 20 வருஷம் இஎம்ஐயே அடைச்சிடலாம். பாத்ரூம் தகராறு வராது. பண்ணுவியோ தெரியாது, ரிட்டையர் ஆகிட்டோம், வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கோமோங்கிற காம்ப்ளெக்ஸ் அப்பாவுக்கு வந்துடாமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. முதல் ஆளாக குளிக்கணும், காலையிலேயே பேப்பர் படிக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்டாகணும், சாயந்தரம் காலார நடந்து போய் 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரணும். உங்கள் தாத்தா பாட்டி கோவில் குளம்னு போக ஆசைப்பட்டா அவங்களுக்கும் வண்டி வசதி பண்ணி தரணும். எந்த காரணத்தை கொண்டும் அப்பா மனசு அதிர்ந்து போயிடக்கூடாது. குரலில் கண்டிப்புடன் கூறினாள் மீனாட்சி. நாள் காலை வழக்கம் போல் நாராயணமூர்த்தி 5 மணிக்கு எழுந்துட்டார். என்னடா அவசரம், இனிமேயாவது கூட கொஞ்ச நேரம் தூங்கி உடம்ப பார்த்துக்க கூடாதா என்று அவருடைய தாயார் கரிசனம் காட்டுகிறாள். 5:30 மணிக்கு நடைபயிற்சி. வருகிற வழியில் உழவர் சந்தையில் காய்கறி, தேங்காய் வாங்கி வருகிறார். 7 மணிக்கு ஆங்கிலம், தமிழ் 2 தினசரிகளையும் படித்து முடிக்கிறார். 8 மணிக்கு குளியல், 8:30க்கு டைனிங் டேபிளில் ஆஜர். இனிமே இந்த டிஃபன் கேரியருக்கு வேலையே இல்லை என்று சிரித்தபடியே லஞ்ச் பாக்ஸை அலமாரியில் வைக்கிறாள் மீனாட்சி. ஏன் உள்ள வைக்கிற? 9:30 மணிக்கு வண்டி வரும், லஞ்ச் எடுத்துட்டு போகணும். என்ன பேசுறீங்க? இன்னையிலிருந்து நீங்க பென்ஷனர். பழக்க தோஷத்துல பரபரன்னு புறப்பட்டு போய் பழைய ஆபீஸ் வாசல்ல நிக்க போறீங்களா? புது இடம், புது ஆபீஸ், புது வேலை. மறுபடியுமா வேலைக்கா? ஏன்பா 60 வயசுக்கு மேல வேலைக்கு போகணும்னு என்ன கட்டாயம் என்று சாரங்கன் சீறுகிறான். 60 வயசு வரைக்கும் உழைச்சதுக்கு சம்பளம், அலவன்ஸ் எல்லாமா 1 லட்சத்தை தாண்டி வந்துட்டு இருந்தது. இனிமே பாதிக்கும் குறைவுதான் வருமானம். 35 வருஷ உழைப்புக்கு அரசாங்கம் படியளந்தது. 35 வருஷம் அனுபவத்திற்கு ஒரு கம்பெனி என்னை கன்சல்டண்டா கூப்பிட்டான். மாசம் 30,000 சம்மானம். ஒத்துக்கிட்டேன். ஏன் உங்களையும் அம்மாவையும் நான் பட்னி போட்டுருவேன்னு பயமாப்பா? சாரங்கன் குரலில் கோபம். அப்படி இல்லைடா ராஜா, பெத்தவங்களுக்கு சோறு போடுறது பிள்ளையோட கடமைன்னு நீ நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் என் உழைப்பில் காப்பாற்றுறதை நான் கடமையாக கூட நினைக்கல, உரிமையாக தான் ஏற்றுக்கிறேன். என் கிராஜுவிட்டி பணம் 25 லட்சத்தில் மனம் வாங்கி போட போகிறேன். நீ பங்களா கட்டு. உங்கள் தாத்தா பாட்டிக்கு அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு அறை இருக்கணும். கண்டிப்பாக முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டேன்.
என் பென்ஷன் பணம் வீட்டு செலவுக்கு, இனிமே வர 30,000 கூடுதல் வசதிகளுக்கு, உங்கள் அம்மாவுக்கு அடுப்படியிலிருந்து விடுதலை கொடுக்கணும், சமையலுக்கு ஆள், அதுக்கான சம்பளம், உன் பசங்களுக்கு தீபாவளி பிறந்த நாள்னு ஸ்வீட்ஸ் கிஃப்ட் கொடுக்க என் கையில் எப்போவுமே பணம் நிற்கணும். 9:30 மணிக்கு லஞ்ச் கூடையை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக புது அலுவலகம் புறப்படுகிறார் நாராயணமூர்த்தி.